ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னா கிட்ட கேட்டேன் படம் எப்படி இருந்துன்னு. டே பயங்கரமாக அழுதண்டா அப்படின்னு சொன்னான். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரியும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். April 3 தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு. அண்ட் நான் ஆக்சுவலி வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன். எல்லா தடவையும் தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அவரோட படங்களில் அவரோட டைரக்ஷன் ஆகட்டும் இல்லை அவரோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சம்வேர் எல்லா இடத்துலையுமே இலங்கை தமிழர்களும் அவங்களோட பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும்னு நினைக்கிறதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திகை சுந்தரம் சார், ராணா தகுபதி சார், நவீன் அண்ட் சனந்துக்காக நான் ஐம் வெரி ஹாப்பி ஃபைவ்டா இந்த படத்துக்காக. அண்ட் சோமிதரன் சார், இந்த டீமுக்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் வந்து படம் தேட்டரில் பார்க்க போகிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நான் வந்து பார்த்து வியந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணேன். என்னோட வெற்றிமாறன் சார்லேருந்து, நான் லோகேஷ்லேருந்து, வினோத்ராஜ்லேருந்து நான் பார்த்து வியந்த இயக்குநர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே பேசினதே வந்து ஐ திங்க் Karthik Subbaraj and Rana Dagbari present. I think we should remove and put all the directors' name, and then I think thanks because நீங்கள் ஒவ்வொருத்தர் பேசினதுமே வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை இப்போ ஓன் பண்ணி இவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை ஏன்னா இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய பதட்டமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இதை பார்த்தேன். இது ஒரு அட்டம் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பரவாயில்ல அட்டம் பண்ணியிருக்கீங்க, குட் அட்டம். அந்த வார்த்தை ஐ ஹேட் தட் வேர்ட் குட் அட்டம் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா அட்டம்ப்ட்னாலே வந்து என்ன ஸோ இட் இஸ் நாட் இட் ஷுட் பி லைக் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த படம் வரும்போது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆடியன்ஸு பார்த்து பழக்கப்படுற, பார்த்து என்ஜாய் பண்ணுற, பார்த்து ரசிக்கிற படங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாமல் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் மொத்தமாகவே ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம். நான் வந்து தனியாலாம் பார்க்கல. எனக்கு ரொம்ப நாளாக வந்து அது ஒரு வேற ஒரு கண்ட்ரியாக பார்க்கல. தமிழ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ ஒரே ஆட்கள் தானே. இப்போ அங்கேயே இப்படி நடந்துட்டுருக்கு, இவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்கன்றப்போ வந்து ஏன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன் அந்த ஸோ என்னென்ன எனக்கு நிறைய பேர் வந்து அதை கேட்பாங்க, உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு அப்போ கோவம் தான் வரும். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு அது ஒன்றும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்டான்ற மாதிரி இது கிடையாது. இது ஏதோ ஒரு எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்து ஏன் வந்து இத்தனை நாளாக பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே ஒருத்தர் பேசின ராஜமுருகன் பேச சொன்ன மாதிரி இங்கே வியாபார ஒரு சூழலாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி அதை அந்த தயக்கங்களெல்லாம் போக்கி இந்த கதைகளுக்கெல்லாம் அடுத்த இப்போ எனி ப்ரொடியூசர் அடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி சோமிதரன் மாதிரி ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாலும் தைரியமாக அது இதோட பெரிய பட்ஜெட்டாக ஒரு பல 100 கோடிகள் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை முழுசாக கொடுக்குறதோ இல்லையோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். அதை நம்ம வந்து பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இருக்கும். மேம் போயிட்டாங்க நினைக்கிறேன். அவங்களோட ஷாட் அவங்க வந்து ஒரு டோரில் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பேக் ஷாட் இப்போ இந்த ட்ரெய்லரில் கூட வரும் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஷாட் வருதா இல்லை ட்ரெய்லரில் ஒரு பேக் ஷாட்டு அதுதான். நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் ஓகே ரோலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டுன்னு சொன்னாங்க. 1 more டேக், செகண்ட், தேர்ட் டேக், 4th டேக்லாம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டேக் சொல்லும் போது பார்த்தா இவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. நான் பார்த்துட்டு சோமி நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னா இல்லை அப்படின்னு சைலண்டாக இருந்தார். பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஏடி இவர் யார் நம்ம விக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கார். கட்டுமே வந்து ஒரு மானிட்டரை பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டார். அட பாவி என்ன இதுனா வந்து இல்லை இதுதான் ஹாலிவுட்டாக ஏதோ சொன்னார். ஏதோ ஒரு இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே. இவர் அதுக்கப்புறமேட்டு சரி எனக்கு வந்து அவர் எனக்கு ஹேண்டில் பண்ணல முடியல எங்களுக்கால அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் சரி நானே போனேன் அந்த லொக்கேஷன் பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 days அங்கே போனேன். போயிட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். சோமி பண்ணிகிட்ருப்பாரு, சப்போர்ட் பண்ணிட்டுருப்பாரு. பட் ஆனால் அங்கே போய் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னை பயங்கரமாக எமோஷனலாக என்ன பண்ணுச்சு. ஏன்னா பிஃபோர் இட் சேஸ் ஓகே ஃபார் எனி ஷாட் அவர் ஏன் இத்தனை வாட்டி யோசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது அவருக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த படம் தப்பாச்சுன்னா இதுக்கு பின்னாடி நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் போயிடும்ன்றனால அது ஏதோ ஒன்று ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. பட் நான் சொன்னேன் இல்லை அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா
ஒவ்வொரு ஷாட்டும் 27 டேக்லாம் போச்சுனாலாம் வந்து நம்ம ஓப்பன் பட்ஜெட்லாம் பண்ண முடியாது. அது பண்ணலாம். அதே மாதிரி சடனாக பார்த்தா சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸ்டண்ட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆக்ஷன் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புட்டு சமைக்கிற ஷாட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. ஆனால் என்னன்னு கேட்டால் ரொம்ப ட்ரிப் ஆயிடுவார் அவர். ஏன்னா வந்து இல்லை தலைவா, எங்கள் ஊர்லலாம் அந்த புட்டு இருக்குல்ல, அதில் வந்து இப்படி ஒரு ஸ்மோக் வரணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் டு தேர் ஹோம்லேண்ட் அது இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அவரால் திரும்ப பார்க்க முடியாது. அந்த ஃபுட்டை வந்து அதே மாதிரி ஒரு பண்ண முடியாதுன்ற ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் இருக்கனால வந்து பட் ரியாலிட்டி, ஸோ நான் ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே ரசிச்சுக்கோங்க புட்டை, பட் ஆனால் ஓகே டைம் ஆகுது, ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் திஸ் ஹேஸ் ஒன் வெரி டீப்பர் எமோஷன் டு இட். அதாவது வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத, நம்மளாம் உணராத ஒரு எமோஷன் இருக்குது. அந்த எமோஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பொறுப்பு இன்றைக்கி வந்து நான் ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பீச் ஐ ஃபீல் தட் யூ ஆல்மோஸ்ட் டன் இட். இன்னும் வந்து இது படத்தில் தேட்டருக்கு வந்து அது வெற்றி பெறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவுமே நடந்துரும்னு நினைக்கிறேன். நன்றி, வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிவ் டு மீ, ஸ்டோன் பெஞ்ச் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே 2-3 days பிஃபோரே பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றோம். படம் பார்த்துட்டு நீங்களும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ எவ்ரிவன்.